பாலையாவா மாறுற விஜய். தளபதி 69 பட சீக்ரெட்ட பொசுக்குன்னு போட்டு உடைச்ச பிரபலம். வினோத் இயக்கத்துல விஜய் நடிச்சிட்டு வரக்கூடிய தளபதி 69 படம் தெலுங்கு படத்தோட ரீமேக் அப்படின்னு விடிவி கணேஷ் ஓப்பனா சொல்லியிருக்காரு. இந்த படத்த வினோத் இயக்குறாரு. இந்த படத்துல நடிகர் விஜய்க்கு ஜோடியா பூஜா ஹெக்டே நடிச்சிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம மமிதா பைஜு, பாபி தியோல், டிஜே அருணாச்சலம் இவங்க எல்லாரும் முக்கியமான கதாபாத்திரத்துல நடிக்கிறாங்க. இந்த படத்துக்கு அனிருத் இசையமைக்கிறாரு. தளபதி 69 படம் தான் நடிகர் விஜய் நடிக்கிற கடைசி படம் அப்படிங்கறதால அந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு அதிகரிச்ச வண்ணம் இருக்கு. இந்த படம் தெலுங்குல அனில் ரவிபுடி இயக்கத்துல பாலகிருஷ்ணா நடிச்ச பகவந்த் கேசரி படத்தோட ரீமேக் அப்படின்னு வதந்திகள் பரவுச்சு. ஆனா யாரும் அதிகாரப்பூர்வமா அறிவிக்கல. இந்த நிலையில இந்த ரீமேக் விவகாரம் பத்தி நகைச்சுவை நடிகர் விடிவி கணேஷ் தெலுங்கு பட விழா ஒண்ணுல பேசியிருக்காரு. அனில் ரவிபுடி இயக்குன சங்கராந்திக்கு வாஸ்துன்னாவாம் அப்படிங்கிற படத்துல நடிச்சிருக்கக்கூடிய விடிவி கணேஷ் அந்த படத்தோட இசை வெளியீட்டு விழாவுல பேசும்போது அனில் ரவிபுடி எவ்வளவு பெரிய இயக்குனர் அப்படிங்கறத சொல்லி பகவந்த் கேசரி பட ரீமேக் விஷயத்த வெளியிட்டாரு. பகவந்த் கேசரி படத்தை நடிகர் விஜய் 5 தடவைக்கு மேல பார்த்தாரா. அவருக்கு அந்த படம் ரொம்பவே பிடிச்சிருந்ததா என்கிட்ட சொன்னாரு. அதனால அந்த படத்தோட ரீமேக்ல நடிக்க ஆர்வம் காட்டின விஜய் அதை இயக்க அனில் ரவிபுடி கிட்ட கேட்டிருக்காரு. ஆனா அனில் ரவிபுடி அதை மறுத்துட்டதா சொன்ன விடிவி கணேஷ், விஜய் கூட படம் பண்ண இயக்குனர்கள் எல்லாம் வரிசையில நிக்கிறாங்க. ஆனா அனில் ரவிபுடி அந்த வாய்ப்பை வேணாம் அப்படின்னு சொன்னதா சொல்லி ஆதங்கப்பட்டாரு. அப்போ விடிவி கணேஷ் கிட்ட இது பத்தி பேச வேணாம் அப்படின்னு கேட்டுக்கிட்ட அனில் ரவிபுடி, விஜய் கூட பேச்சுவார்த்தைகள் நடந்தது உண்மைதான். அவர் ரொம்ப நல்ல மனிதர். ஒரு தடவை சந்திச்சாலே அவர் யாரு, அவரோட பெருமை என்ன அப்படிங்கிறது புரிஞ்சு போகும். விஜய் இப்போ ஒரு படத்துல நடிச்சிட்டு வராரு. அது ரீமேக்கா இல்லையா அப்படிங்கறத அவங்களே அதிகாரப்பூர்வமா அறிவிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு.